இதே நாள்ல தான் தமிழ்நாட்டில் பெரியார் என்று அழைக்கப்படக்கூடிய திரு ஈ. ராமசாமி பிறந்தார். அவர் பெண்கள் விடுதலைக்கு என்ன செஞ்சார், என்ன செஞ்சாருங்கிற பார்க்கணும். நான் நல்ல நாள்ல அவரை பத்தி எதுவும் நான் பேச விரும்பல. அவருடைய பிறந்தநாள் நல்ல நாள் சொல்ல வரேன். ஒரு நீங்க ஏதாவது சிரிச்சு விட்டு இது நம்ம பல இடங்கள் நடக்கும் பார்த்துருப்பீங்க. நம்ம ஏதாவது ஒன்று பேசிட்டு இருப்போம், இடையில கை தட்டி காமெடி ஆக்கி விட்டுவாங்க. கை தட்டின பிறகு அவன் நோட்டீஸே போடுவான், ஏன் கை தட்டினாங்க, அப்ப பாண்டியில பேசிட்டார் போல. ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பெண்களுக்கு என்ன செஞ்சான்னு பார்க்கணும். அவர் குஜராத்துடைய முதலமைச்சராக இருந்த போதே அந்த மாநிலத்தில் பத்திரப்பதிவு பெண்கள் பேர்ல செஞ்சா 100% வரி விலக்கினர். ஊர்ல இருக்கக்கூடிய ஊராட்சி தலைவிகளாக, பஞ்சாயத்து தலைவர்களாக பெண்களை தேர்ந்தெடுத்தா எலெக்ஷனே கிடையாது. பெண்களை தேர்ந்தெடுத்தீங்கன்னா நாங்க கோடிக்கணக்கில் மாநில அரசு நிதி கொடுக்கணும். பெண்களுக்கான முன்னுரிமை எப்படி வரும்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், தமிழ்நாட்டில் இந்தியாவில் பெண் அப்படின்னு யாராவது ஒரு அரசியல் தலைவர் இருந்தா அது யாராவது ஒரு அரசியல் தலைவருடைய மனைவியாவோ மகளாவோ தான் இருக்க முடியும். சுயம்புவாக எந்திரிச்சு வரக்கூடிய அரசியல் தலைவர் இல்லாம போயிடுச்சு.